ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். எங்கள் ஊரில் இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு. வழக்கமாக கோழி கழிவுகளை ஏற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு வண்டி பிடிபட்டுச்சு. ஊர் மக்கள் பிடிச்சிருந்தாங்க. சரி, அது ஒரு கதை. அப்போ ஐயா விஜய் வசந்த் வந்திருந்தாங்க, பக்கத்தில் ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. இந்த விஜய் வசந்த் வந்தவர் என்ன செய்தாரு, பேட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி இதில் கோழி கழிவு பிடிச்சிருந்தாங்க, வந்திருக்குது. அப்போ நம்ம எழுப்பக்கூடிய கேள்வி, விஜய் வசந்த் வந்தாங்க. விஜய் வசந்த் வந்திருந்தா என்ன செய்திருக்கணும்? அவங்க எங்க இருந்து வருது? 80 கிலோமீட்டர் தாண்டி அந்த கோழி கழிவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இடைப்பட்ட இடங்கள்ல எத்தனை செக் போஸ்ட் இருக்கு, எத்தனை போலீஸ்காரங்க இருந்திருப்பாங்க, எதுவுமே பேசல. அப்ப சரி, விஜய் வசந்த் ஐயா நீங்க வந்ததுக்கு மரியாதையா என்ன செய்திருக்கணும்? அந்த கோழி கழிவு பிடிச்ச வண்டியை திரும்பி அந்த இடத்துக்கு திரும்பி நீங்க அனுப்பியிருக்கணும். முடியல. சரி, 2வது, அந்த கோழி கழிவு என்ன ஆச்சு? அது எவ்வாறு திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டு இந்த மலைப்பகுதிகளில் கொட்ட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு பள்ளம் உருவாக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அதே இடத்துல கொண்டு கொட்டிட்டு போனாங்க. இதுக்கு ஒரு ஐயா, நீங்க ஒரு பாராளுமன்ற வேட்பாளர், பாராளுமன்ற பிரதிநிதி, எம்பி, நீங்க உங்களுடைய குரல் எவ்வளவு வலிமையானது. அப்ப நீங்க ஏன் சொல்லல? இந்த இடத்துல ஏன் திரும்பியும் கொண்டு இங்க பதைக்கிறீங்க? நீங்க வந்ததுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா? அங்க இருந்து, அதாவது ஏற்கனவே இங்க குழி வெட்டி வச்சிருக்கான், அந்த இடத்துல கொண்டு வந்து புதைக்கிறதுக்காக வந்திருக்கிறான். இடையில ஐயா தடுத்திருக்காங்க. தடுத்திருந்தா அவரு மதிப்பு மிக்க திருப்பி அனுப்பியிருந்தா அவருக்குள்ள மரியாதை, அவருக்கு மரியாதை கொடுத்தாங்களா? சரி, அந்த இடத்துக்கு வந்தீங்க, அந்த இடத்துல ஏதாவது என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை கேட்டீங்களா? 20 ஆண்டு காலமாக அங்க ஒரு கிரஷர் தொடங்கினதுல இருந்து அந்த பகுதி மக்கள் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சாலை முழுக்க தூசி குப்பையுமாக எந்த நேரமும் ஒரே புழுதியாக தான் இருக்கும். அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. நெஞ்செரிச்சல் இருந்து, கண்ணெரிச்சல் இருந்து, சுவாச குழாய் பிரச்சனையில இருந்து எல்லாம் 20 வருஷமா இதே பாடு. இந்த திராவிட காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் என்றைக்கு அந்த கிரஷரை துறைப்பதற்கு, அந்த பகுதியிலே மலைகளை உடைப்பதற்கு வழி செய்து கொடுத்தார்களோ அன்னையிலிருந்து இன்னை வர இதே பிரச்சனை தான் இருக்குது. அப்ப நீங்க வந்த காரணம் என்ன? ஓட்டு வருது 2 மாசத்துக்கு பிறகு, வெறும் ஓட்டு ஒன்றே அவங்க குறிக்கோள். எனவே அன்பு மக்களே, நீங்க சிந்திக்கணும். மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். மக்களுக்காக பேசக்கூடிய தலைவர்களையும் கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் தயாராகணும். இதோ எங்களுடைய பாராளுமன்ற வேட்பாளர் மரிய ஜெனிஃபர், அவங்க பேச்ச கேளுங்க. அவர்கள் இதுக்கு முன்னால் அரசியல்வாதி என்னமோ தெரியாது, ஆனா இங்க இருக்கக்கூடிய 100 அரசியல்வாதிகள் பேசக்கூடிய பேச்சை விட மேலான சிறந்த கருத்துக்களையும் மேலான இந்த மக்கள் மீதும் மண் மீதும் இருந்த பாசத்தையும் அவர்களுடைய குரலில் இருந்து கேட்கலாம். அதனால் நீங்க நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்தா நாம் தமிழர் வெற்றி பெறதில்ல, நாம வெற்றி பெறோம். தமிழ்நாடு வெற்றி பெறுகிறது, இந்த மண் வெற்றி பெறுகிறது, இந்த மலை வெற்றி பெறுகிறது. அன்பு மக்களே, சற்று சிந்திச்சு பாருங்க. நாங்க காசுக்காகவோ பணத்துக்காகவோ கூவி கூவி தெரியல. இந்த கட்சியில இருந்து நான் சொல்றேன், இந்த கட்சியில இருந்து எதாச்சும் யாராவது வெளியே போனா கூட வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்க, இங்க வந்துருவாங்க. என்னது? இதான் அண்ணனுடைய சீமானுடைய சிந்தனை. இதான் தமிழ் தேசியம் ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் ஆள பதிந்து கிடைக்கிறது. எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்க. இதான் இங்க உள்ள நிலை. அதனால நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிச்சு சிந்திச்சு அறிவா செயல்படுவீங்கன்னு நினைக்கிறோம். நன்றி. நாம் தமிழர்.